சுவிசேஷத்துக்கு நேர திருப்புவோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு நேர திருப்புவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு நேர திருப்புவோம். ஸ்தோத்திரம். இது சரி, ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மகிமையுள்ள வார்த்தை இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடருக்கு அருளினது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய சீடருக்கு அருளி செய்த பரிசுத்தமான வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 இந்த வரிசையா வாசிக்கிறோம். அதைத்தான் மலைப்பிரசங்கம்னு சொல்றாங்க. சொல்லுங்க ஆமென். மலைப்பிரசங்கம். ஒரு மனிதனை, ஒரு மனுஷனை தேவனுக்கு உகந்தவனாக மாற்றுகிறது இந்த கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை ஆண்டவருக்கு உகந்தவனாக, தேவனுக்கு பிரியமானவனாக மாற்றுகிறது இந்த கர்த்தருடைய வார்த்தை தான். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானும் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பு, நான் சில நேரம் சாட்சி சொல்லியிருக்கிறேன், ரட்சிக்கப்படும் முன்பு உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு திருடனா இருந்தேன், பொய் சொல்லுகிறவனா இருந்தேன், சினிமா பைத்தியக்காரனாக இருந்தேன். கொஞ்சம் விட்டுருந்தா நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன், பாஸ்டராகவே ஆயிருக்க மாட்டேன். ஏன்னா செமினரிக்கு நான் படிக்க போனேன். செமினரிக்கு படிக்க போகும்போது மதுரையில் சும்மா ஒரு சின்ன பிரச்சனை, போடா வாடாங்கிற பிரச்சனை தான். சார் அவன் ஐயா பேசுறதுனா வெளியே போய் பேசுங்க. சரி, கவனிக்கல சொல்லுங்க. அவன் அப்போ சின்ன பிரச்சனைக்கும் ஒரு மதுரைக்கார பையன் இங்கிருந்து நாங்கள் சிவகங்கை மாவட்டம் போயிருக்கோம். அவங்க பாச வேற, நம்ம பாச வேற. ஏன் விட்டு ஓம் விட்டுன்னு சொன்னா அவங்க சிரிப்பாங்க மதுரையில். எனக்கது உனக்கதுன்னு சொல்லணும். மதுரைக்கு போயிட்டீங்கன்னா எனக்கது உனக்கதுன்னு சொல்லணும். ஏன் விட்டு ஓம் விட்டுன்னா அதை சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. பிரச்சனை வந்துருச்சு. நானே ரொம்ப பெருசு இல்லை, எலும்புந்தோளுமா தான் இருப்பேன். இந்த நினைக்கிறேன் பாருங்க, ஒரு கருப்பு சட்டை எதிர்றாப்புல சும்மா எந்திரிடா. இவன் சைஸ் தான், உடம்பு கொஞ்சம் 10ஆம் கிளாஸ் வர்றேன். ஆனால் இவன் சைஸ் தான், என்னையோட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியானவன். பிடிச்சேன் ஒரே பிடி, இப்படி ஒரு பிடி, இப்படி ஒரு பிடி, இப்படி நெஞ்சில் ஒரு பிடி, தலையில் ஒரு பிடி பிடிச்சி தொட்டியில் அமைக்கிட்டேன். தண்ணி தொட்டி இருக்காங்க, தண்ணி தொட்டியில் குளிக்கணும். சாமியார் இருக்கு மேடம், சாமியாருக்கு போகிறது மேடம், ஒரு வழி பண்ணணும். பிடிச்சி தண்ணிக்குள்ள வைக்கிட்டு அவன் துடிக்கிறான். மேலேருந்து வந்தார். அன்னைக்கே நீ போய் சொல்லிட்டார். சொல்லுங்க அவன் சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கே போய் சொல்லிட்டார். இது ஆண்டவருக்கு சித்தம். மோசே கொலை செஞ்சுட்டு ஓடி மறுபடியும் அவனை கொண்டு வந்த கதை. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, தயவு செய்து சொல்லுகிறேன், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க ஆமென், என்னை அழுது மன்றாடி ஜெபிக்கிற மனிதனாக மாற்றினார். அழுது மன்றாடி ஜெபிக்கிற மனுஷனாக தேவன் மாற்றினார். அழுது கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக தேவன் மாற்றினார். இந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 வரிசையை நீங்க வாசித்தா அதுக்கு பேர் மலைப்பிரசங்கம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளை செதுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கல்லை சிற்பமாக செதுக்கிறது போல ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையில் நம்மளை என்ன செய்கிறார்? சொல்லுங்க. ஹல்லேலூயா. செதுக்குகிறார். நிறைய வார்த்தைகளை வேதம் சொல்லுகிறது. முதல் குறிப்பு ஆண்டவர் சொல்லுகிற 7ஆம் அதிகாரத்தில், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது முதல்ல ஆண்டவர் தம்முடைய சீடருக்கு சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை ஒரு மனிதன் அறிந்து உணர்ந்து கொள்வானால் சொல்லுங்க ஆமென், சீக்கிரத்தில் இன்னைக்கு அதுக்கு பேர் கோசிப்னு பேர். 2 பேர் சேர்ந்தா 3வது பேரை பற்றி பேசுறது பெரிய பாவம். 2 பேர் சேர்ந்த உடனே 3வது மனுஷனை குறித்து தப்பா பேசுறது. சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பாவம் செய்யாதபடிக்கு சொல்லுங்க ஆமென். ஆண்டவரே என் உதடுகளுக்கு காவல் வையும், பாவம் செய்யாதபடிக்கு. சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் உதட்டுக்கு காவல் வையும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லாமே அப்படி தான் இருக்குங்க. அந்த இது என்னது, இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த யூடியூப்பு, அதில் கமெண்ட்டுங்கிற பேரில், சாட்டிங் கமெண்டிங்கிற பேரில் மனுஷன் அதை தான் செய்கிறான், தூசிக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் எது உண்மை எது பொய்னே தெரியாத அளவுக்கு மனுஷரை குழப்பிடும் சாசு. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் இப்போயே வந்துருச்சு. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அவர் கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி எல்லாம் ஏஐல கொண்டு வந்துட்டானே என்னத்தை கண்டா. அதே பாஸ்டர் அதே புல்பிட்டு இன்னும் அவர் இப்படியெல்லாம் பேசுவாரா, அந்த அளவுக்கு ஏஐல கொண்டு வந்துட்டார். சொல்லுங்க ஆமென். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதெல்லாம் ஒன்றும் வர முடியாமல் இல்லை, இப்போவே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே உருவம் அதே ஆள் தப்பாக பேசிக்கிட்டு இருப்பார். சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாஸ் அதெல்லாம் அட்வான்ஸ்டாக எல்லா வேலையும் கொண்டு வந்துச்சு. சரி போட்டோம். இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சீடனுக்கு, தன்னுடைய பரிசுத்தவானுக்கு சொல்லும்போது சொல்லுங்க ஆமென், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். முதல்ல ஒரு மனுஷன் வாய்க்கு கடிவாளம் வைங்க. வாய்க்கு ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, என் வாய்க்கு சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. உதடுகளை அடக்குற புத்திமான். நீதிமொழிகள் எத்தனை வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் முழுவதும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அளப்புகிற மூடன் விழுவான், அளப்புகிற வாயன்
தடை கட்டுகிற பாம்புக்கு ஒப்பா சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அதுபோல இந்த அலப்புகிற வாயம். சொல்லுங்காமே, உன் ஜனத்துக்குள்ள இங்கு அங்கும் கோல் சொல்லி திரியாயாக. கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிடித்து விடுகிறான். எத்தனை பேர் சொல்லுங்காமே? தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். இந்த வசனம்லாம் 18 வயசு கீழே நான் மனப்பாடம் பண்ணேன். தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். சொல்லுங்காமே, இந்த கொடகுடன் பேசுறேன் 10 பேர் இருக்கல, கொடகுடன் பேசுறவனுக்கு மார்க் போட்டலாம். சரி, இவனுக்கு இவ்வளவுதான் தெரியும், தள்ளி வை ஓரத்துல. பேசாம இருக்கிறான் பாருங்க, ஏதோ இருக்கு போல் இருக்குப்பா, சும்மாவே இருக்கான் ஐயா. ஏன்னா அவன் நல்லதோ கெட்டதோ சொல்லவே மாட்டான். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஆமே. இந்த குறை குடம் பார்த்தீங்கன்னா கூத்தாடி தீர்த்துறோம். குறை குடத்தை கூத்தாடி தீர்த்து முடிச்சிடும். நிறை குடம் தண்ணி தழுவாம இருக்கும். தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். சொல்லுங்க ஆமே. எத்தனை பிரசங்கி சாலமோன் எத்தனை இடங்கள்ல தேவனுடைய வார்த்தையை சொல்லி வைத்திருக்கிறான். ஆண்டவரே நாவை, ஆண்டவரே சொல்லுங்க ஆமே, என் உதட்டுக்கு காவல் வையும் ஆண்டவரே. முதல் குறிப்பு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ வாயை திறந்து சொல்லுங்க ஆமே, சீக்கிரத்துல குற்றவாளின்னு சொல்லி தீர்க்காதே, நீ தீர்க்கப்படாதபடின்னு சொல்லுகிறார். வாசிக்கிறோம் 3வது வசனத்துல, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுங்க ஆமே. நீ உன் கண்ணில் உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இது நம்மை ஆராய்ந்து பார்க்கிறதுக்காக தேவன் சொல்லுகிற மகிமையுள்ள வார்த்தை. வாசிக்கிற 3-5 வரைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை ஆராய்ந்து அறி, உன்னை ஜெபத்துல, உன்னை ஆண்டவருடைய பிரசன்னத்துல, சொல்லுங்க ஆமென், உன்னை நீ ஆராய்ந்து அறி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, உன் கண்ணுடைய பார்வையை உத்தரம் மறைத்து, இந்த இருக்கிறது பேரு உத்தரம். சொல்லுங்க ஆமென். இந்த கண் பார்வையை மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன குச்சி போதும். இந்த கண் பார்வையை மறைக்கிறதுக்கு இந்த கண்ணுக்கு நேர ஒரு சின்ன குச்சி போதும். ஒரு கட்டவரல், சின்ன ஒரு விரல் தண்டி குச்சி அதுக்கு போதும். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது, உன் பார்வையை மறைத்து கொண்டிருக்கிற உத்தரம். சொல்லுங்க ஆமென். உத்தரம் உன் பார்வையை மறைத்து கொண்டிருக்கிறது. அதை நீ உணர்ந்து கொள்ளாமல் சின்ன வேற துரும்பு கவனிக்கல. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சிறு துரும்பு, அதை நீ பார்க்கிறது என்ன? மாயக்காரனே, முதல்ல பாரு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்வில் நிறைய காரியம் பொருந்தும். பரிசுத்த ஆவியானவர் பைபிள் முழுவதும் வாசிக்கிறோம். இது ஒரு சத்தியமான உபதேசம். வேதத்துல வாசிக்கிறோம். நம்மை கவனிக்கணும், நம்முடைய வீட்டாரை கவனிக்கணும், நம்முடைய சொந்த வீட்டாரை கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, சொல்லுங்க ஆமென், ஒரு சொந்த வீட்டாரை ஒருவன் விசாரிக்காமல் போனால் அவிசுவாசியிலும் கெட்டவன் சொல்றார். ஆமென். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. விசேஷமாய் தன் வீட்டாரை ஒருவன் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியை விட கெட்டவனுமா இருப்பான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுகிறேன், சத்தமா சொல்லுங்க. ஆண்களுக்கு சொல்லுகிறேன், நிறைய பேர் துக்கமா இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜெபம். ஒரு கல்யாணம் பண்ண மனைவி பிள்ளைகளை கவனிக்காத புருஷன் என்னத்துக்கு பிரயோஜனம்? திருமணம் பண்ண மனைவி பிள்ளைகளை அக்கறைப்படாத புருஷன் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அக்கறையோடு சொல்லுகிறார், விசேஷமாக தன் வீட்டாரையும் தன் சொந்த குடும்பத்தையும் ஒருவன் விசாரிக்காமல் போனால், சொல்லுங்க ஆமென், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான் சொல்றார். அவிசுவாசியோட மோசம் அப்படிங்கிறார். விசுவாசத்தை அவன் மறுதலிச்சுட்டான். சில ஆட்கள் பெரிய பொல்லாத பாவம். கிறிஸ்தவ குடும்பங்களை அழிகிறது காரணம். என்னை டச் பண்ணாத, நான் எங்க போறேன்னு கேட்காத, நான் எவ்வளவு செலவு பண்றேன்னு கேட்காத, என் பணத்தை கேட்காத, நான் எங்க தங்குறேன்னு கேட்காத, என் நண்பர்களை கேட்காத, சொல்லுங்க ஆமென், என் பணத்தை பத்தி விசாரிக்காத, என்னை அப்படி டச் பண்ணாத. நான் ஒரு போக்குவரத்து மந்திரி மாதிரி வீட்டுக்கு வருவேன் போவேன். என்னை பர்சனலை தொட்டி நான் வெடிச்சு செதறிடுவேன். அது எல்லாமே பொய். கோபப்படுற மாதிரி நடிக்கிறதுக்குன்னு தன்னை தொடக்கூடாது, தான் பணத்தை கணக்க கூடாது, எங்க போற எங்க வர்ற என்ன பண்ற, என்னை தொடக்கூடாதுன்னா அப்படி வெடிச்சு சார். இதெல்லாம் பிசாசு. இது பாஸ்டர்கள் கண்டிக்கணும். சவுக்கெடுத்து விளாசம். பாஸ்டர்கள் சரியில்லாதனால அந்த விசுவாசிகள் அந்தந்த சபையில் அநியாயம் பண்றது. காணிக்க போயிருமே, ஆள் போயிருமே. சொல்லுங்க அல்லேலூயா. நீ மட்டும் கடலை, உன் குடும்பத்தை நாசம் பண்ணுகிற நீ விசுவாசத்தை மறுதலித்தவன். விசுவாசத்தை மறுதலித்தவன், தேவனுடைய பரிசுத்தத்தை மறுதலிக்கிற மனுஷன் அவிசுவாசியிலும் கெட்டவன். இது சபைக்கு ஏன் போதிக்கல? ஒரு குடும்ப தலைவன் தேவனுக்கு பயந்த மனுஷனா இருக்கணும். மனைவி கர்த்தருக்கு பயந்த மனுஷனா இருக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை பரிசுத்தத்துல நடத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இஷ்டம், என்னை டச் பண்ணாது, இது பர்சனல். இன்னைக்கு உலகம் பாழாய் போறதுக்கு அதான் காரணம். வெளிநாடுகளும் ஏன் இஷ்டம், நான் பர்சனல். செல்போனை தொடாத, பர்சனல். அக்கௌண்ட்டை பார்க்காத, பர்சனல். பேங்க் பேலன்ஸ் தெரியப்படாது, பர்சனல். கார் சாவி பர்சனல். கேக்குதா? இவனை வச்சு குடும்பம் நடத்துறது என்னன்னே தெரியல. இந்த சாசை வச்சு. ஹல்லேலூயா, glory to God. தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சொல்லுங்க ஆமென். இயேசு சொல்லுகிறார் 3, 4, 5 வாசிக்கிற, மாயக்காரனே. என்ன காரனே? மாய்மாலம் பண்றது. மாய்மாலம். தன்னுடைய பாவம் வெளியே வந்துடக்கூடாது, தன்னுடைய அநீதி வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. அப்படியே அதை மூடி மறைச்சிட்டு மாயக்காரனேன்னு சொல்றார். சொல்லுங்க ஆமென். இவர்கள் தான்
தங்களுடைய சுய நீதியில வாழ்ந்து நித்திய நரகத்தில் போய் தள்ளப்படுவார். அதில் யாரும் தொடப்படாது, கரெக்ட் பண்ணப்படாது, இது தப்புன்னு சொல்லப்படாது, இது சரியில்லைன்னு சொல்லப்படாது, வெடிப்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, சொல்லுங்க ஆமென், நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். சொல்லுங்க ஆமென். நீதிமான் தயவா என்னை குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல. எண்ணெய், அபிஷேகம், ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தை 3, 4, 5 ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஆராய்ந்து பார்க்கணும், உங்க குடும்பத்தை சரிப்படுத்தணும். குடும்பத்தை கவனிக்காது பாவமா பாஸ்டர்? பாவம். இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு தேவையானது செய்யணும், நல் வழியில கர்த்தருக்கு பிரியமான வழியில ஒரு நல்ல திருமணம் பண்ணி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. சொல்லுங்க ஆமென். பொறுப்புள்ள மனுஷன் ஊதாரியா இருக்க மாட்டான். பொறுப்புள்ள எந்த மனுஷனும் ஊதாரியா இருக்க முடியாது. தேவனுக்கு பயப்படுகிறவன் பாட்டு பாடுறவன் கிடையாது. தேவனுக்கு பயப்படுறவன் பாட்டு பாடுறவன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரவன் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் தேவனுக்காய் வாழ்கிறான், தேவனை நேசிக்கிறான், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வார்த்தையில நடக்கிறான். தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்கிறது? அப்ப முதல் குறிப்பு ஆண்டவர் 3, 4, 5 வாசிக்கிறோம். ஒரு தேவ மனுஷன் தன்னை, சொல்லுங்க ஆமென், ஆராய்ந்து பார்க்கணும். தயவு செய்து சத்தமா சொல்லுங்க ஆமென். தன்னை என்ன செய்யணும்? தன்னை ஆராய்ந்து பார்க்கணும். தாவீது சொல்கிறான், வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று என்னை சோதித்து பாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் கவனிக்க? சொல்லுங்க ஆமென். வேதனை உண்டாக்கும் வழி யாருக்கு? தேவனை வேதனைப்படுத்துகிற வழி. சிலர் மனுஷரை வேதனைப்படுத்திட்டு இருப்பாங்க, சிலர் தன் பாவத்தினால தேவனை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். சிலர் நாட்டில் வேதனைப்படுத்திட்டு, எத்தனை பேர் நாட்டில் பாஸ்டர்களை வேதனைப்படுத்துறாங்க, கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்துறாங்க. பிசாசு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கு. தெய்வ வசனம் சொல்லுகிறது, தாவீது கெஞ்சி மன்றாடுகிறான், ஆண்டவரே. வாசிங்க சங்கீத புத்தகத்துல, தேவனே என்னை ஆற. எத்தனாவது சங்கீதம்? 138, 23 குறிச்சு வைங்க பாருங்க. அற்புதமான வார்த்தை. 130 வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து, வாசிங்க 139, 23 வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சொல்லுங்க, எவ்வளவு பாக்கியமான ஜெபம். சொல்லுங்க ஆமென். இது வாலிபனுக்கு பொருந்துமா? பொருந்தும். பாஸ்டருக்கு பொருந்துமா? பொருந்தும். ஒரு குடும்ப தலைவிக்கு பொருந்துமா? ஒரு டீச்சர், எல்லாருக்கும் பொருந்தும். ஆண்டவரே, சொல்லுங்க ஆமென். ஒரு மகிமையுள்ள ஜெபம். தேவனே, இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை நீர் அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சொல்லுங்க ஆமென். முதல்ல ஒரு மனுஷனுக்கு இந்த விருப்பம் உள்ளத்துல வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த விருப்பம், தேவனே நித்திய வழியில என்னை நடத்தும், மாயைக்கு என்னை தூரப்படுத்தும். சொல்லுங்க ஆமென். மாயைக்கு தூரப்படுத்தும். நீதிமொழிகள் முழுசும் வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் கூட்டு சேர்த்து அவனை கொல்லுவோம். நமக்கெல்லாம் ஒரே பை இருக்கும், ஒரே பர்ஸ். வா மகனே, ரத்தம் சிந்த தீவிரிப்போம், சீக்கிரம் போனோம்னா அவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு கூப்பிட்டான்னா, என் மகனே போகாத சொல்றாரா நீதிமொழிகள்? சொல்லுங்காமே. சின்ன பிள்ளை மட்டும்தான் படிக்கணுமா? இல்லை. எத்தனை பேர் சொல்லுங்காமே, எத்தனை பேர் இந்த இடம் வாங்குறது கொடுக்கறதுல நிறைய சாவு நடக்குது. புள்ளி சுண்ணி வைக்கிறவன் அவன் இதில் தான் இருக்கலாம். ஏன்னா நான் பார்த்து முடிக்க வேண்டியது முடிச்சுட்டான், இவனை எப்படி நம்ம முடிக்கணும்னு ஆரம்பிச்சிருவான். நான் பார்த்தேன், இவர் இந்த இடத்த முடிச்சிருவாங்க, இல்லை இன்னொருத்தன் எப்படியோ இது பண்ணிட்டேன், எனக்கு வர வேண்டியதை, இவனை எப்படி என்ன பண்ணணுங்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். வேதனை உண்டாக்குற வழி. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 3, 4, 5 முழுமையாக நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்கள் ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நம்ம நடத்தணும். கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமா தேவனோடு கூட நம்முடைய பிள்ளைகளை நடத்தணும். பொறுப்பை உதறப்படாது. சொல்லுங்க அல்லேலூயா. கண்டிக்க வேண்டிய நேரம் கண்டிங்க, சாப்பாடு விட்ட நேரம் விட்டு விட்டுங்க. கர்த்தருக்கு பிரியமா எங்களுடைய குடும்பத்தை நடத்துங்க. தேவனுடைய வார்த்தை அதை சொல்லுகிறது. நீ உன்னை ஆராய்ந்து பார். சொல்லுங்க ஆமென். உன் குடும்பத்தை ஆராய்ந்து பார். கர்த்தரோடு நீ நடக்கிற உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். பரிசுத்த ஆவியானவரை சொல்கிறத வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்துல, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். எத்தனை பேர் சொல்லுங்க? சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கு என்ன பேசணும்னு தெரியாது, தேவையில்லாம தர்க்கம் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கவனிச்சிடலாம். சொல்லுங்க ஆமென். ஒரு பரிசுத்த ஆவியினால் நம்ம நடத்தப்படுவோமானால் அது நமக்கு புரியும். தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத சண்டை. ஒரு நல்ல கர்த்தரிடத்துல வளர்ந்த மனுஷனுக்கு அது பழக்கமே இல்லை. பவுல் சொல்லுகிறான், பரிசுத்த பவுல் சொல்லும்போது, எங்களுக்கும் தேவனுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். இந்த வாக்குவாதம் பண்றது இதெல்லாம் தேவனுடைய சபைக்கு எங்களுக்கும் வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். வேத புரட்டனா இருக்கிறவனுக்கு 2 ஒரு தரம் புத்தி சொல்லி அவனை விட்டு விலகு. பவுல் சொல்றார். சில பார்த்தீங்கன்னா வேதத்தை புரட்டி பொய் புரட்டு கீழ்ப்படியா அப்படி உருட்டிட்டே இருப்பான். தான் போற வழியில போகணும், அவனுக்கு தன்னுடைய அநீதியில போகணும், பைபிளை புரட்டி வளைச்சிக்கிட்டு இருப்பான். சொல்லுங்க ஆமென். 2 ஒரு தரம் புத்தி சொல்லிட்டு அவனை விட்டு விலகு. அவனுடைய தண்டனையில் அவனுக்கு பங்கு வேணாம், அவனை விட்டு விலகு. கர்த்தருடைய வேத வாக்கியம் தெளிவாய் சொல்லுகிறது. சிலர் தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக வேதத்தை புரட்டி கொண்டே இருப்பார். ஏன்னா கேடு வரதுக்கு கொஞ்சம் நாளாகும். கர்த்தர் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டிருப்பார், மனம் திரும்புறதுக்காக. அதை திரும்ப மாட்டான். கேடு வரும் முன்பு சொல்லுங்க ஆமென்,
தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள். அப்படின்னா நம்ம சாதா நாயை சொல்லலை. நீங்க வாட்டு சாப்பாடு போடாம விட்டுறாதீங்க, நீங்க வீட்டு வளர்க்குற நாயை சொல்லலை இது. ஆமென். சத்தியத்தை புரிந்து நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கன்னு பைபிள்ல வருது. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் அதை சொல்லலை ஆண்டவர். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சூனியக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றார். நாய்களுக்கு பரிசுத்தமானதை கூடாதீங்கள் சொல்றாரு. இதுல நம்ம வீட்டு வளர்க்குற நாய் இல்ல. சத்தமா சொல்லுங்க ஆமென். இந்த நாய் என்பது கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லும்போது பாலியல் உறவு, விபச்சாரம், வேசித்தனம் அதை செய்கிறவர்களை குறிக்கும். ஒரு கணவன் மனைவி ஆண்டவர் இணைத்த பரிசுத்த உறவு. இதை தாண்டின விபச்சாரம், மனுஷர்கள் மிருகங்களோட ஒரு ஒழுங்கீனமான கட்டுப்பாடற்ற பாலியல் உறவு மக்கள், ஆணோட ஆண், பெண்ணோட பெண், இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர்கள் நிருபத்தில் அவர்களை நாய்கள்னு சொல்றார். நாய்கள் சொல்லுங்காமே. ஆமா, கட்டுப்பாடற்ற மக்கள், நாய்களை போன்ற பாவ வழியில, பாவ சிந்தனையில போகிறவர்கள். இன்னைக்கு உலகம் அதை கொண்டாடும். ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லுங்க அல்லேலூயா, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்க. திருவிருந்தாராதனை கூட நம்ம சொல்லுகிறோம். 2 மனைவியா, நீ தசமா வேணாம், போயிரு. ஒரு 15-20 பேரை சபையை விட்டு போய் சொல்லியிருப்பேன் நான், தெரியும் போது. போயிரு, உன் தசம் வாங்கணும்லாம் வேணாம், நான் பரலவும் போகணும், நீ போறியோ இல்லையா ஓம்பாடு. கூட்டத்தை என்னை ஆண்டவர் இங்கே கொண்டு வரல. இல்லைன்னா இதே அங்கிட்டும் வாங்கியிருப்பேன், இங்கிட்டும் வாங்கியிருப்பேன், நான் பரலவும் போக முடியாது. நான் பரலவும் போய் சேர மாட்டேன். அதனால கூட்டத்தை கூட்டுறதுக்குள்ள ஏன் வேலை? கடவுளுக்கு என்னை கொண்டு வரல. இந்த 2 வண்டாட்டிக்காரன் அந்த மாதிரி மாறி மாறி போனதுலாம் ஒரு 15 பேர் இருக்கும். நல்லபடியாக போய் சேர்ந்துருக்கேன். என்னை விடுங்க ஆளை. நீ பொல்லாப்ப விட்டு மனம் திரும்பினா திரும்ப இல்லையே ஓம்பாடு. சொல்லுங்க ஆமே. பரலோகத்துக்கு போய் என்ன அழைத்தார், நான் போய் சேர்றேன். அப்ப தேவனுடைய வார்த்தை திட்டமாய் சொல்கிறது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை, சத்தமா சொல்லுங்க, முத்துக்களை. முத்து என்பது தேவனுடைய வார்த்தை. முத்து என்பது தேவனுடைய வார்த்தை. பன்றி அசுத்தத்தை விரும்புகிற ஒரு ஸ்தலம். அதை போட்டு சிலர் கடவுளுடைய வார்த்தையை பரட்டிட்டு இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தமான முத்துக்கு ஒத்துதான் இருக்கிறது. கவனிக்கல, சொல்லுங்க ஆமென். அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் போய் கடவுளுடைய பரிசுத்த வார்த்தையை போட்டு உலட்டாத. ஒரு தேவ மனுஷன் அதை தெரிந்து வைத்திரு. தேவனுடைய வார்த்தை சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய மக்களுக்கு ஜெபத்தை பற்றி சொல்லுகிறார். அது சிலர் லேசா எடுத்துக்கிற கூடாது. இது சும்மா லேசா எப்போதும் போல இல்லை, இது அஸ்திவாரம். சொல்லுங்க ஆமென். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டு அடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டு அடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் விசுவாசியுடைய ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இஸ் த பிரேயர். எத்தனை பேர் கவனிக்கிறாமே? ஜெபம் இல்லாத மனிதர்கள் தேவனுடைய மகிமையை காண முடியாது, அவருடைய வாழ்வில் அவர் ஆசீர்வாதங்களை காண முடியாது, ஆண்டவர் அசைவாட முடியாது. ஒரு உறுதி உள்ள ஜெபம், சொல்லுங்க ஆமென், உறுதி உள்ள ஜெபம் உருவாக்கும். மனதில் வைங்க. சும்மா நீங்க ஆலயத்துக்கு வந்துட்டு போகலாம், அது வேற. தேவனுடைய பிரசன்னம், நீங்கள் உறுதியுள்ள ஜெபங்களை ஏறெடுக்கும் போது அது காரியங்களை உங்களுக்கு உருவாக்கும். சொல்லுங்க ஆமென். அதனாலதான் தேவ வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். என்ன வேண்டுதல்? பைபிள்ல சொல்றார். ஏன்னா பல மக்கள் இருக்காங்க, ஜெபிக்க விரும்பாதவர்கள் இருப்பாங்க, கோயிலுக்கு வந்துட்டு சும்மா போறவங்க இருப்பாங்க. ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் ஒரு ரட்சிக்கப்பட்டு லேசா சரி அப்படியே வந்துட்டு ஒரு பாட்டு பாடிட்டு அப்படி இருப்பாங்க. ஜெபத்தை விரும்பாதவர்கள், ஜெபத்தை அறியாதவர்கள். உப்பும் தண்ணியும் தனித்தனியா இருக்கிறது பிரயோஜனமே இல்லை, அது கல்லு, பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனும் ஆண்டவரும் சேர்ந்து போராடுகிற ஒரு இடம் இருக்கு, ஜெபம். அதுக்கு மனுஷன் அர்ப்பணித்தா தான் அது நடக்கும். சொல்லுங்க ஆமென். நான் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. பைபிள் விளையாட்டு சொல்லல. 3 நேரம் தானியேல் ஜெபம் பண்ணார், விளையாட்டு சொல்லல. இயேசுநாதர் அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்க போனார், விளையாட்டுக்கு சொல்லல. சாயங்காலம் ஆன பொழுது அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போனார், ஒலிவமலை தோட்டத்துக்கு போனார். தாம் செய்கிற வழக்கத்தின்படியே அவர் ஜெபிக்கும்படி போனார். தம்முடைய பிதாவாகிய தேவனோடு ஜெபம் பண்ணினார், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். இதெல்லாம் விளையாட்டுக்கு எழுதல. ஜெபம் ஒரு பலிபீடத்தில் வைக்கிற ஒரு அர்ப்பணிப்பு. சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபத்தில் 2 வகைப்படும். சிலர் பிரச்சனை வந்தா, தலைவலி வந்தா, தலைவலி காய்ச்சலுக்கு போய் மாத்திரை வாங்குற மாதிரி சில ஜெபத்தை வைத்திருப்பார்கள். அவர்கள் சிறு பிள்ளைகள், சின்ன பிள்ளை கேஸ். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனோடு சேர்ந்து நடக்கிற மனிதர்கள். ஜெபங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிரேயர். யாக்கோபுடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் சுகமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எத்தனை பேர் கவனிக்க? சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆண்டவர் இங்கே சொல்லும்போது மறுபடியும் மகிமையா சொல்லுகிறார், எந்த மனுஷனானாலும் தான் பெற்ற பிள்ளைக்கு, சொல்லுங்க அல்லேலூயா, உலகத்துல எந்த மனுஷனாலும், ஒரு கெட்டவன், கேடு கெட்டவன், ஒரு கொள்ளக்காரன், கொலகாரன் வைத்துக் கொள்வான், தன் பிள்ளை பசியில, அப்பா எனக்கு பசிக்குதுன்னு கேட்குது,
சொல்லுங்க ஆமே. எனக்கு பசியா இருக்கு, எனக்கு பசிக்குதுன்னு ஒரு பிள்ளை அழுகுது அல்லது கேட்குது. எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு ஒரு கல்லை எடுத்து கொடுப்பானாங்கிறார். சொல்லுங்க ஆமே. பசிக்குதுன்னு அழுகுது அந்த பிள்ளை, ஒரு கல் எடுத்துந்தா அப்படின்னு கொடுப்பானா? ஆண்டவர் கேட்கிறார். ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். கொலை செய்கிறவனே தான் குடும்பத்துக்கு தானே கொள்ளை அடிக்கிறான். கொள்ளை அடிச்சு கொண்டுட்டு அதை இதையும் அத்துக்கிட்டு போறவன், காசுக்கு கொலை செய்கிறவன் எதுக்கு? அவனுக்கு பிள்ளைகளுக்கு தானே. அப்போ கொலை செய்கிறவன், அந்த பொல்லாதவன் கூட என்ன செய்கிறான்? தன் புள்ள கேட்கும் போது அவன் கல்லை கொடுப்பானா? அடுத்து மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பு, விஷ பாம்பு, அது கடிக்கும் கொள்ளும், அதை கொடுப்பானா? சோத்திரம். வசனம் சொல்லுகிறது இன்னொரு இடத்துல, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? சொல்லுங்காமே. இங்கே வாசிக்கிறோம், ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்காமே. இயேசுவை நினைக்கிறவர்களுக்கு நீங்க ஆண்டவர் எழுதல. இயேசு கைதட்டி பாடுகிறவர்கள், ஆராதனை செய்கிறவர்கள் இப்படிலாம் எழுதல. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. ப்ளீஸ் லிசன். சொல்லுங்காமே. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்கள். உன்னுடைய ஜெபம் அது உன்னை உருவாக்கி கொண்டு போகும். ஒரு உறுதியுள்ள ஜெபங்களை சபை ஏறெடுக்க தெரிந்திருக்கிறது. இந்த வடநாட்டிலாம் எவ்வளோ கேள்விப்படுறாங்க. ஒரு பாஸ்டருக்கு சாணியை வச்சு, சருக்கு பாஸ்டர் ஒரு மணி நேரம் ஜெபம். ஆண்டவரே, வட இந்தியா இப்படி இருக்கு எங்களுடைய தேசம், அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகலை. யார் ஜெபிப்பார்? சொல்லுங்காமே. யார் ஜெபிப்பா? ஒரு மணி நேரம் சபையில், எத்தனையோ இடங்கள்ல, வீட்டில் கர்த்தரோடு இணைந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க வீடு கட்டப்பட எத்தனை பேர் ஜெபம் மாட்டாங்க? அதுவும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது எத்தனை பேர்? சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். உண்மையாக நான் சாட்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறேன். பல தடவை சொல்லியிருக்கிறேன். நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன். ரோமன் கத்தோலிக்க என்னுடைய குடும்பம் யாரும் ரட்சிக்கப்படலை. முதல்ல நான் செய்ததே ஜெபம் தான். நிறைய சாத்தி கொண்டு அழுது, ஆண்டவரே போராடி ஜெபம் பண்ணிக்கொண்டு எல்லாரும் பேரையும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஜெபம் காண்டூர் கிருபையில் அப்படியே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார். என்னுடைய தம்பி சாமியார் போனா எல்லாரும் வந்து எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்து எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாங்க. சொல்லுங்க ஆமென். ஆனால் யாருக்கும் திருமணம் ஆகலை, வேலை இல்லை. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். என்னை நம்பி படிக்க வைத்தார்கள். எங்கள் அம்மா ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வைத்து, இவன் சம்பாதிச்சு ஏதாவது பிள்ளைகளுக்கு கொடுப்பான்னு பார்த்தா இவனும் ஊழியத்துக்கு போகிறேன், ஏதோ பாஸ்டா போகிறேன்னு போயிட்டானே. சொல்லுங்களேன். ரொம்ப ரொம்ப உடைந்து போயிட்டான். பாஸ்டர் மேலே கேஸ்லாம் கொடுக்க போய் என் மகனை மெஸ்மரிசம் பண்ணி அவர் வீட்டுக்கு வேலைக்காரனை கூட கூட்டிகிட்டு போயிட்டாரு. கேஸ் கொடுக்க போயிட்டாங்க. எங்கள் பாட்டி ஒப்பாரி வச்சு அழுதாங்க. இவன் வந்து ஏதாவது சம்பாரிச்சு கொடுப்பேன், 4 பிள்ளைகளும் கொஞ்சம் கரையத்தோன்னு பார்த்தா இவன் அப்படி ஆயிடுச்சே. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனிடத்திலாம் விளையாட்டு சொல்ல, ஆண்டவரே கண்ணீரோட ஆண்டவருடைய பாதத்தில் காலையோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மன்றாடி ஜெபம் பண்ணிக்கணும். எந்த வெளிச்சமுமே கிடையாது, சொந்தக்காரங்க உதவி ஒன்றும் கிடையாது. எங்களுடைய வீட்டில் தாத்தா சாக பழக்க, அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். மலமும் யூரினும் போயிட்டுருக்கு. சின்ன ஓட்டு வீடு. இப்படி தான் அழுது ஜெபம் பண்ணி. உள்ளே புகுந்தா ஒருத்தனும் பொண்ணும் எடுக்க மாட்டான், மாப்பிளையும் எடுக்க மாட்டான். என்ன ஒன்றுமே கிடையாது. உள்ள வீட்டுக்குள்ளே புகுந்தா பொண்ணும் எடுக்க மாட்டான், மாப்பிளையும் எடுக்க மாட்டான். நாத்தம் தான் அடிக்கும். வாசல்லேருந்தே ஓடிடுவான். தேவனே சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளோ இக்கட்டிருக்கே. அம்மா சத்துணவு டீச்சர், 175 ரூபா சம்பளம். அப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு. ஆமே. மிக கடினமானது. எங்களுடைய தாத்தாவுடைய பென்ஷன் ஒரு 1700 என்னமோ வந்துட்டு, ஏதோ கொஞ்சம் வந்துச்சு. அதை வைத்து என்னுடைய தம்பிக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருட்டு, சாக்கடை, நாற்றம், துயரம், ஒன்றுமே கிடையாது. டோட்டலி வாஷ் அவுட். ஒன்னே ஒன்று தான், ஒரு தீபம்னா ஜெபம் மட்டும்தான். சொல்லுங்க அல்லேலூயா. மிக தெளிவாய் தெரியும் எனக்கு. ஆண்டவரே ஒன்னே ஒன்று தான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனமண்ணுவார். சொல்லுங்க ஆமென். ஒரு இம்மையிலும் மறுமையில் ஆசீர்வதிக்கப்படுவார், 100 பலன் அடைவார்கள் சொல்லியிருக்கிறீரே. உடைய வார்த்தை சத்தியம். கூப்பிட்டீர், தேவ தரிசனம் கொண்டிட்டு வந்துட்டேன். எங்கள் பாஸ்டர் எனக்கு 25 ரூபா கொடுப்பாரு. அவரை சொல்லி இப்போ குறையில்லை. அவர் என்னை நல்ல சீடனாக உருவாக்கினார். 25 ரூபா ஒரு மாத்தைக்கு. அதிலே நான் காணிக்க போட்டுக்கிறணும், அதிலே காத்தடிச்சுக்கிறணும், அதுக்குள்ளே முடியும் வெட்டிக்கிறணும், அதுக்குள்ளே சோப்பு வாங்கிக்கிறணும், அதுக்குள்ளே நான் துவச்சிக்கிறணும். ஒரு நாளைக்கு 1 ரூபா கணக்கு கூட இல்லை. அவர் நல்ல மனுஷன். 25 ரூபா கொடுத்து என்னை நல்ல சீடனாக உருவாக்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. கூட்டங்கள்லாம் நடத்தும், கிராமங்களுக்கு போவோம், என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்போம். ஊழியம் ஓடிட்டே இருப்போம் 3 வருஷம். அது ஒரு உபத்திரம், இருட்டு, கசப்பு, கஷ்டம், தூக்கம் வராத நாட்கள். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, பொறுப்பில்லாத எப்படி ஊழியத்துக்கு போகிறேன், என்னத்தையோ போயிட்டு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்களா? மாலையா போடுவாங்க. எல்லாரும் சொந்தக்காரன் பூரா திட்டேன். ஒரு உருப்படாத பெந்தகோஸ்தை போய் நம்ம இயேசுநாதரை புதுசாக கண்டுட்டேன். நாங்களாம் காணாத இயேசுவை இவன் புதுசாக கண்டு விட்டேன். நாங்கள் காணாத இயேசுவை புதுசாக அவன் இயேசுநாதரை கண்டுட்டேன். அந்த குடும்பத்து பொறுப்பு இல்லாமல் என்னமோ போய் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு கயிறு இருக்கிறது, விசுவாச ஜெபம். சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாச ஜெபம். தேவனுடைய பாதத்தில் மன்றாடி கண்ணீரோடு சில நேரம் உபவாசம் இருந்து நேரம் 4 நாள் அப்படி ஓடிட்டே இருக்கும். தேவனே கர்த்தர் அப்படி கிருபை ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரா பிள்ளைகளுக்கெல்லாம் இறக்கம் செய்தா. அப்படியே தம்பி அப்புறம் அப்படியே அவன் அப்படி போலந்து நாட்டுக்கு போனேன். அப்புறம் அப்படி வரிசையாக போனேன். இன்னொரு தம்பி அப்படி மாலத்தீவு நாட்டுக்கு போனேன் கிருபை நாள். அப்புறம் அடுத்த பிள்ளை அது படித்து முடிச்சு அங்கே திருமணம் ஆகி இங்கிட்டு திருப்பூர் போச்சு. கடைசி பிள்ளை அதுவும் ஸ்டாஃப் நர்ஸ் ஆகி புதுக்கோட்டை, வேலூர்ல எல்லாம் போயிட்டு புதுக்கோட்டையில் அந்த இருதய சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரிக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு கோர்ஸ்லாம் படித்து அங்கே ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து இப்போ திருப்பூருக்கு போயிருக்காங்க. சொல்லுங்காமே. தேவன் ஒவ்வொருத்தரையுமே கிருபையாய் தொட்டார். உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் நினைவு கூறுகிறேன்.
ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே கர்த்தர் கிருபையாக இவ்வளோ ஆசீர்வதித்து வைத்திருக்கிறான். நான் பார்க்கும்போதே ஜெபம் பண்ணியா சர்ச்சுக்கு போனியான்னு தான் ஆரம்பிப்பேன். கர்த்தர் கொடுத்தியா ஜெபம் பண்ணியா சர்ச்சுக்கு போனியான்னு தான் ஆரம்பிப்பேன். சொல்லுங்காமே. ஆமாம், அவர் இருக்கிற கட்டடமாக போட்டுருக்கிற கையை தண்டிச்சேன்னா இந்த குப்பையெல்லாம் நமக்கு இல்லை. பட்டை கட்டியிருக்கியா, நீ கை தண்டி செங்கலி போட்டிருக்கியா, 3வது வீடு கட்டினியா, அங்கே 2 இடம் வாங்கினியா, இந்த பார்வை நமக்கு கிடையாது. சொல்லுங்காமே. நீ கர்த்தரை சேவிக்கிறியா, நீனும் பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுவீங்களா, அவர் குடும்ப ஜெபம் உண்டா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவியா, உபவாச ஜெபம் போவியா, இதைத்தான் நான் கேட்பேன். என்னை பார்த்தோன்னா ஒளியும் பிள்ளைகள்லாம். சொல்லுங்காமே. கர்த்தருடைய பரிசுத்தம் இந்த குப்பை இல்லை பெரிய விஷயம். இந்த குப்பையை தலையில் தூக்குறதுக்கு இல்லை, இந்த குப்பை அது சேர்ந்து வரும் காத்துல. இந்த குப்பை காத்தோட காத்தா விட்டோம். சொல்லுங்காமே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் இங்கே தொடங்க வேண்டிய இடம் என்னன்னா உறுதியுள்ள ஜெபம். ப்ளீஸ் லிசன். உறுதியுள்ள ஜெபங்கள். சொல்லுங்காமே. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். கான்ஸ்டன்ட் பிரேயர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். இதை நீங்கள் கவனிக்கணும்னா எலியாவை நீங்கள் கவனிக்கணும். தேசம் பஞ்சத்தில் வாடுது. கர்மேல் பர்வதத்தில் போய் முழங்கால் படியிடுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. கர்மேல் பர்வதத்தில் போய் முழங்கால் படியிடுகிறான். முதல்ல முழங்கால் படிடுறதே கஷ்டம். மலை மேலே முழங்கால் படிடுறது அதை விட கஷ்டம். என்ன பஞ்சு துணியாக போட்டுருக்கு. முழங்கால் படியிடுகிறான், ஜெபம் பண்ணுகிறான். வேலைக்காரனை கூப்பிடுறான். வேலைக்காரனை கூப்பிட்டு நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லுகிறான். வாசிங்க அந்த பகுதிக்கு நேரம் திருப்புவோம். Glory to God. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமே. எவ்வளோ ஒரு மகிமையான பிக்சர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீ போய் புசிச்சு சாப்பிடு. கர்த்தர் உனக்கு இறக்கம் கூர்ந்து 3.5 வருஷத்துக்கு பிறகு மழையை பெய்ய பண்ண போறார். நீ போய் சாப்பிடு போ. உனக்கு ஜெபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகாப்புக்கும் ஜெபத்துக்கு என்ன தெரியும்? நீ போ, உனக்கு அதுக்கு சம்பந்தம். நீ போயிரு. மலை உச்சியில் சிகரத்தின் போய் முழங்கால் படியிட்டு. சொல்லுங்க ஆமே. தன்னுடைய முகம் அப்படி தரையில் படுது. சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், முழங்கால் போட்டும் ஜெபிங்க. சொல்லுங்க ஆமே. உயிர் இருக்குல்ல, ரொம்ப முடியல பாஸ்டர்னா பரவாயில்ல, முழங்கால் போட்டு வலிக்கும் போது உட்காருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. முழங்கால் போட்டு பழங்கல. ஆர்சிக்காரனை பாராட்டலாம். வலிச்சிச்சுன்னா உட்காருங்க. வலிக்கிற வரைக்கும் முழங்காலில் நில்லுங்க. பழக்கம். முழங்கால் போட்டுட்டு முகத்தை தரையில் வைத்துட்டு சொல்லுங்காமே. இப்பொழுது ஜெபிக்கிறான். தேவனே, இந்த ஜனத்தை மன்னியும். பஞ்சத்தில் செத்துக்கிட்டு இருக்கு தகப்பனே, நீர் மனமிறங்கும். பஞ்சத்தில் எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தாவே, இந்த தேசத்துக்கு மனமிறங்கும். மழை யார் கொண்டு வர்றது? பஞ்சத்தில் செத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கெஞ்சுகிறான். சொல்லுங்காமே. ஜெபம் பண்ணிட்டு வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ போய் சமுத்திரத்தின் முகமாக பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். இப்ப எலியா அந்த இடத்த விட்டு அசையவே மாட்டான். ஜெபம் பண்ணி ஒரு தடவை போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டான். ஒன்றும் இல்லை ஐயா. மறுபடியும் போய் பார்த்துட்டு வா. மறுபடியும் போய் பார்த்துட்டு வருகிறான். ஒன்றும் இல்லையா. வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டா, கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொண்டா, சமுத்திரத்தின் முகமாய் போய் பார். கர்மேல் பர்வதத்தில் இருந்து சமுத்திரத்தின் முகமாய் போய் பார். சமுத்திரத்தின் முகமாய் போய் பார்த்தா இவனுக்கு ஒன்றும் தெரியல. இது என்னத்தை குறிக்கும்? உங்களுடைய விசுவாசம். சொல்லுங்க ஆமென். உருவாக்கும். உங்க விசுவாசம் உருவாக்கும். வேலைக்காரனுக்கு அவனுக்கு தெரியாது. போய் பார்த்துட்டு வரான். ஒண்ணுமே இல்லையா. ஜெபம் பண்றான். மறுபடியும் போய் பார். 2ஆம் தடவை போய் பார்த்துட்டு வருகிறான். ஒன்றும் தெரியலையா. இப்போ 3ஆவது தடவை. நமக்கு 7 தடவை சொல்றதுக்கே சலிப்பா இருக்கு. கர்த்தருடைய மனுஷர்களுக்கு சலிப்பே வரக்கூடாது. சொல்லுங்க ஆமென். 3 தடவை போய் பார்த்துட்டு வந்து சொல்றான். 3ஆம் தடவை ஒன்றும் தெரியலையா. 4ஆம் தடவை போய் பார். 4ஆம் தடவை போய் பார்த்துட்டு போய் நின்று பார்த்துட்டு திரும்பி வரான். ஒன்றும் தெரியலையா. 5ஆம் தடவையும் போய் பார்த்துட்டு திரும்பி வரான். ஒன்றும் தெரியலையா. சொல்லுங்க அல்லேலூயா. 6ஆம் தடவை 7ஆம் தடவை போய் பார்த்துட்டு வருகிறான். சொல்லுங்க ஆமென். எலியா ஸ்டாண்டர்டா நிற்கிறாரு. எலியா தேவனுடைய மனுஷன். நீ போய் பார்த்துட்டு வா. சொல்லுங்க ஆமென். 7 தடவை பார்த்துட்டு வர. 7ஆம் தடவை வாசிங்க. 7ஆம் தரம் இவன் வேலைக்காரன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்து பார்த்தா, இங்க இருந்து நீங்க இங்க இது புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். இந்த மீமிசல் ரோட்ல போயிட்டு சமுத்திரத்தை பாருங்க. கோடு மாதிரி தான் தெரியும். கிட்ட நிக்கிற மாதிரி இருக்கும். மீமிசல் ரோட்ல இருந்து இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா சமுத்திரம் ஒரு கோடு மாதிரி இருக்கும். ஊதா கலர்ல தெரியும். கிட்ட இருக்கு. நடந்து போனீங்கன்னா போயிட்டு தான் இருக்கும். சொல்லுங்க ஆமென். சின்ன மேகம் பெரிய மேகம் தான் எழும்புனது. அந்த வேலைக்காரனுக்கு தெரியுது. உள்ளங்கை அளவுக்கு ஒரு மேகம் எழும்புகிறது. இப்படி எழும்புகிறது. உள்ளங்கை அளவுக்கு எழும்புது. ஏன் இவனுடைய இது அவ்வளவுதான். இந்த வேலைக்காரன் உள்ளங்கை அளவுக்கு சின்ன மேகம் எழும்புது. வேலைக்காரனுடைய விசுவாசம் வேற, எலியாவுக்கும் தேவனோடு உள்ள உறவு வேற. சொல்லுங்க ஆமென். வேலைக்காரன் சொன்னதை செய்வான். போய் பார்க்குறான். உள்ளங்கை அளவுக்கு சின்னமா ஒரு மேகம் அப்படியே எழும்புது அப்படின்னு சொல்லுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்றான் கர்த்தருடைய மனுஷனாகிய எலியா.
வாசிப்போம். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். போய்விடும் என்று சொன்னான். எத்தனை பேர் கவனிக்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி இது. விசுவாசிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்கிறவர்களுக்கும். சொல்லுங்க ஆமென். அவன் கண்டு சொல்லுகிறான், உள்ளங்கை மேகம், உள்ளங்கை அளவுக்கு தான் அந்த மேகம். ஆனா எலியா சொல்லுகிறான், உன் ரதத்தை உன் மழை தடை செய்யாதபடி சீக்கிரம் ஓடிரு அரண்மனைக்கு. ரதத்தை மழை தடை செய்யாதபடிக்கு ஓடி போயிரு சீக்கிரத்துல. சொல்லுங்க ஆமென். ஒரு வேலைக்காரனுடைய சிந்தனைக்கும் எலியாவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தயவு செய்து சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை சுத்திட்டே இருப்பீங்க. ஜெபம் அது இல்லை விஷயம். தேவன் உன்னை மறுரூபமாக்குவார். எலியாவுக்கு தெரியும். எலியா போராடி அப்படியே ஜெபம் பண்ணி இதே அப்படியே நீங்கள் கவனித்து பார்த்தா எலிசாவிடத்துல இருக்கும். சுனேமியாவுடைய பிள்ளை இறந்து போனான். தலைவலிக்குதுன்னு சொல்றான் வயல்ல. எப்போதும் போல அவருடைய தகப்பனார் சொல்ற, தாயிட்ட கொண்டே தள்ளுவேனே. சொல்லுங்காமே. எப்போதுமே அப்படித்தான், தகப்பனார் கொண்டே தாயிட்ட தள்ளு, தொந்தரவு தாங்க முடியல. தலை நோகுதுன்னு சொல்றான் சின்ன பிள்ளை. என்னடா அவனை கொண்டே அம்மாட்ட தள்ளி விட்டோன்னு கொஞ்ச நேரம் இருந்தவன் செத்து போனான். வேதத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய மனுஷன் எலிசா அவனுடைய கட்டில கொண்டே வச்சுட்டு சேனம் கட்டி போய் வேதம் முழுவதும் வாசிக்கிறோம். எலிசா வீட்டுக்கு வருகிறான். சொல்லுங்காமே. அந்த பிரேதத்தின் மேல், அதுவும் இதே பேட்டர்ன்ல இருக்கும் எலியாவுடைய ஜெபத்துக்கு, அப்படியே அந்த பிரேதத்தின் மேல் விழுந்து வாயோட வாய் மூக்கோட மூக்கு வச்சு சுவாசத்தை கொடுத்து பிள்ளை எந்திரிக்கல. பின்பு நடந்து ஜெபம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் அதை செய்கிறான். பைபிள் அதை படிச்சேன்னா இருக்கு. சொல்லுங்காமே. பின்பு நடந்து அங்கங்கும் சுத்தி ஜெபம் பண்ணிட்டு வந்து செய்கிறான். பின்பு அந்த பிள்ளை எத்தனை தரம் தும்மி? பைபிளை படிச்சா தானே. சொல்லுங்காமே. அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் ஜீவனை வருகிறது. அப்படியே பிடிச்சிருந்தா அவங்க அம்மாட்ட கொடுத்தேன், கொண்டு போவானே. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இது முக்கியப்படுது? ஏன் ஆண்டவர் இதை வைத்திருக்கிறாருன்னா, சும்மா ஒரு தடவை ஜெபம் கர்த்தாவே நான் போற இதை காப்பாற்றுங்க ஆண்டவரே, வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வண்டி பெட்ரோலை பாதுகாத்துக் கொள்ளுங்க, 2 பவன் தான் இருக்கு, பவன் 1 லட்சத்துக்கு மேலே விற்கிது, 2.5 பவன் தான் வச்சிருக்கேன், அதையும் நீங்க பாதுகாத்து வைங்க, போயிட்டு வர்ற வரைக்கும் ஆண்டவரே. பெரிய ஜெபம், மலை முறிச்ச ஜெபம். ஆண்டவரே போயிட்டு வந்தவொடனே அவன் சரி இருக்கா போவேன், சரி வச்சதெல்லாம் இருக்கு, ஸ்தோத்திரம், கர்த்தர் காவத்தார், ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. என்னத்தை சொல்ல, இது பால் குடிக்கிற பிள்ளையுடைய ஜெபத்தோட தான் இது இருக்கு. சொல்லுங்க ஆமென். இது உருவாக்காது. சொல்லுங்க ஆமென். அதே நிலைமையில நாம் இருப்போம். ஆண்டவருடைய மக்கள் உறுதியுள்ள ஜெபங்கள். வேதம் சொல்கிறது, இந்த எலியா அவன் எந்திரிக்கவே கிடையாது. கர்மேல் பர்வதத்தில் மடங்கி, முழங்கால் மடங்கி, தலையில முகம், ஆண்டவரே தேசம் பஞ்சத்தில் சாகுறது, ஆபிரகாமுடைய ஜனம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். உள்ளங்கை மேகம். சொல்லுங்க ஆமென். அதுக்குள்ளேயும் வந்து பெருமழை, தேசத்துல பெருமழை நிரம்பியது. அப்படி பள்ளமெல்லாம் நிரம்பிருச்சு. பைபிள் சொல்கிறது, ஆகாப்புக்கு முந்தி எலியா ஓடினான். கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் அமர்ந்தது. ஆகாப் ரதத்துல போறதுக்கு முந்தி எலியா ஓட வேண்டிய இடத்துக்கு ஓடினான். எத்தனை பேர் கவனிக்க? சொல்லுங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிரேயர், நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அழுது ஜெபம் பண்ணு, தப்பு இல்லை. அடுத்தவன் என்ன நினைப்பான்? இவன் நினைச்சு உனக்கு என்ன ஆக போகுது? உன் பிரச்சனைக்கு அழுது ஜெபம் பண்ணு, பாரப்பட்டு ஜெபம் பண்ணு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய அற்புதங்களுக்காக. சொல்லுங்க ஆமென். உடைந்து ஜெபம் பண்ணு. ஜெபம் வந்து ஒரு பாலிசி எல்லாம் கிடையாது, பேப்பர்ல வச்சு வாசிக்கிறது இல்லை. அதெல்லாம் ரோமன் கத்தோலிக்க சபையை பாழாக்கிறதுக்கு கொண்டு வந்த சிஸ்டம். ஜெபம் 3ஆம் பாகம் கேக்குதா? அப்படியே பேதுரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. 3ஆம் பாடல் பின்பு ஜெபம் வாசிப்போம். அன்புள்ள கர்த்தாவே, நீர் எங்களை நேசித்து வழி நடத்தி வருகின்றீர். சொல்லுங்க ஆமென். இந்த மாதிரி எழுதி வச்சா பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா? சொல்லுங்க ஆமென். குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் 2 பேரும் குழியில விழுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பேதுரு ஜெபம் பண்ணும்போது நிழல் பட்டு சுகமாகிறான். சொல்லுங்க ஆமென். இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் நமக்கு முன்மாதிரியா இருக்கிற கர்த்தருடைய மக்களுக்கு சொல்லுங்க, ஜெபம் பண்ண வைக்கப்படாது. அழுகு வந்து அழு, மன்றாடி ஆடு, அழுகிறதுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் மனம் இறங்குவார். ஜெபம் கண்ணீர் துருத்தியில் அல்லவா இருக்கிறது ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. என் கண்ணீர் உடைய துருத்தியில் அல்லவா இருக்கிறது தேவனே. எபிரேயருடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. தான் முன்மாதிரி. இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் எபிரேயருடைய புத்தகத்துல பரிசுத்த பவுல் தேவனுடைய சபைக்காக குறித்து வைத்திருக்கிறான். வாசிங்க 6ஆம் அதிகாரமா 5-7 எல்லாரும் திருப்புங்க. இதுதான் முன்மாதிரியின் ஜெபம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தை வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள், மனப்பாடம் பண்ணுங்க, இதை மனப்பாடம் பண்ணுங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில். எந்த நாட்களில்? மாம்சத்தில். ஆமா, அவர் மாம்சத்தில் மரியாளுடைய மகனை போல எண்ணப்பட்டார். மாம்சத்தில் இருந்த நாட்களில், இந்த பூமியில் ஒரு மாம்சத்தில் நடந்த நாட்களில் பைபிள் சொல்லுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில். வாசிங்க. தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும். என்ன சத்தத்தோடும்? நிமிர்ந்து பாருங்க. என்ன சத்தத்தோடும்? பலத்த சத்தத்தோடும். சிலருக்கு அநாகரிகமா தெரியும், சாசா தெரியும். பெந்தகோஸ்தே சபை சாசு அநாகரிகமா தெரியும். கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கான். பலத்த சத்தத்தோடும். தான் நேசிக்கிற ஒரு சின்ன மகன் இறந்து போயிட்டான்னு வைத்துக் கொள்வான். என்னேச மகனே இப்படி போய்விட்டாயே அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டியாடா பிள்ளை, அப்படித்தான் எழுதுவாங்க. போயிட்டியா மகனே. ஒரு நேச கணவன் போன வரைக்கும் சரி போயிட்டியலா அப்படின்னு சொல்லுது. யோசித்து பாருங்க. சொல்லுங்க ஆமென். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவை நோக்கி பலத்த சபித்த லவுட் வாய்ஸ், அது வெடிச்சு சிதறுது.
அதனாலதான் அவர் வனாந்திரத்துக்கு போகிறார், ஜெபிக்கிறதுக்கு போனார். வனாந்திரத்துக்கு அதிகாலையில இருட்டோட ஜெபம் பண்ணும்படி போனார். பைபிள்ல எத்தனை இடத்துல வருது சொல்லுங்காமே? அதிகாலையில இருட்டோட ஜெபம் பண்ணும்படி போனார். சொல்லுதா இல்லையா? சொல்லுங்காமே. அதிகாலையில இருட்டோட ஜெபம் பண்ணும்படி போனார். பலத்த சத்தத்தோடும், சொல்லுங்காமே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பலத்த சத்தத்தோடும். அடுத்த வார்த்தை சொல்லுது கண்ணீரோடும். சொல்லுங்க, வாசிங்க. பலத்த சத்தத்தோடும், பலத்த சத்தத்தோடும், கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. ஆமென். மகிமையான ஜெபம், இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் நம்முடைய பிதாவை நோக்கி. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பூமியில் அவர் நிறைவேற்ற போற அந்த சிலுவை பாடுகள் நம்முடைய பிதாவை நோக்கி. அதே தான் வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் தாம் சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்றார். கவனிக்கிறல? சொல்லுங்காமே. பைபிள்ல வருது, அதே வார்த்தைகளை ஜெபம் பண்றார். அதே வார்த்தைகளை முதல்ல ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு வர்றார். தூங்கிக்கிட்டு இருக்க சீடர்கள் எல்லாம் மறுபடியும் போய் ஜெபம் பண்றார். தூங்கிக்கிட்டு இருக்க சீடர்கள் மறுபடியும் அதே வார்த்தைகளை, பைபிள் சொல்லுது, அதே வார்த்தைகளை சொல்லி, ஆமென், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமா. ஏன்னா அவர் மாம்சத்தில் இருக்கிறார். இவ்வளவு பாடுகளை எல்லா மனுஷருக்காக சுமக்கணும், அவமானங்களை சுமக்கணும், முள்முடியை சுமக்கணும், தூங்காத இரவு தாகத்தோட. அது நினைக்கும் போது அப்படியே ரத்தம் ஊத்துது, வேர்வைக்கு போல ரத்தம் ஊத்துது. சொல்லுங்காமே, வேர்வைக்கு போல ரத்தம் ஊத்துது. இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும், இஃப் இட் இஸ் பாசிபிள். ஆனா இந்த வேலைக்காகவே நான் வந்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வேலைக்காகவே நான் வந்தேன். 3 முறை அதே வார்த்தைகளை சொல்லி முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். எத்தனை பேர் கவனிக்க? சொல்லுங்காமே. அதனாலதான் நான் சொல்றேன், ஜெபம் பண்ற வெட்கப்படுறவன் விசுவாசியே லாயக்கு இல்லை. விசுவாசிக்கு லாயக்கே கிடையாது. அதுல ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா ஏசுநாதர் புட்டாமாவும் ஃபேர் அண்ட் லவ்லியும் போட்டுக்கிட்டோன்னே ரசிக்கல. புட்டாமா போட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிட்டோன்னே ரசிக்க முடியாது. அவருக்கு முடிஞ்ச எல்லாவற்றையும் கொடுத்து அரை நிர்வாணமாய் சிலுவை மரத்துல, சொல்லுங்காமே, கரங்களை விரித்து வானத்துக்கும் பூமிக்கு நடுவே தங்கி என் பிதாவே என்று கூப்பிட்டார். ஏன் என்னை கைவிட்டீர்? அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவன் எவனோ என் பிதாவுக்கு முன்பாக, தேவ தூதர்களுக்கு முன்பாக நான் அவனை அறிக்கை செய்வேன். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவன் என் பிதாவுக்கு முன்பாக, தூதருக்கு முன்பாக நான் மறுதலிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அறை வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம வந்து ரட்சிக்கல. அவர் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி, தன் சொந்த ரத்தத்தை சிந்தி பாவியை விலை கொடுத்து மீட்டார். பாவியை மீட்கிறதுக்கு வேலை அவருடைய ரத்தம், அவருடைய பாடு, அவருடைய வேதனை, அவருடைய துக்கம், அவருடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த ஆத்துமாவை மீட்டு ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொள்கிறார். கவனிக்கல? சொல்லுங்காமே. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. ஆமென். என்ன செய்யறாரா? விண்ணப்பம் பண்ணி. ஜெபத்தை லேசா நினைக்கிற மனிதர்கள் பெரிய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. ஜெபத்தை தள்ளி விடுகிறவர்களும் ஜெபத்தை சும்மா லேசா நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் காண முடியாது. ஜெபம் தான் பலிபீடம். சொல்லுங்காமே. அந்த பலிபீடத்துல ஒரு மிருகத்தை வெட்டி தோலை உரிச்சு அதை கழுவி சுத்தமாக்கி அதை விறகு கட்டையின் மேல் வைத்து தீயை வச்சு கொளுத்தி அது அப்படியே சாம்பலாக புகையாக போகும். அதை ஆண்டவர் சுகந்த வாசனையாக நுகர்ந்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு பலி செலுத்துறதுன்னா விளையாட்டு இல்லை, அது இட்ஸ் கால்ட் ஒரு ப்ராசஸ். ஒரு சுத்தமான மிருகம், குறையில்லாத மிருகத்தை கொண்டு வரணும், சுத்தமான மிருகம் கொண்டு வரணும். கை உடைஞ்சது, கால் உடைஞ்சது, நசல் கொண்டது, ஊனமானது, விலப்போகாத கொண்டு வரக்கூடாது. இழப்பமானதுன்னு பைபிள் சொல்லுது. இது ஒன்றுக்கு உருப்படாத கொண்டு வந்து பலி செலுத்தக்கூடாது. அப்போ சுத்தமானதும் திடமானதுமான நல்ல கொழுகுழுன்னு அதை கொண்டு வரணும். நல்ல இருதயத்தை முதல்ல, தேவனுக்கு சந்தோஷமா இருதயம் கொடுக்கணுங்கிற இருதயம் முதல்ல வரணும். அதை வெட்டி தோலெல்லாம் உரிச்சு அதெல்லாம் சுத்தமாக்கணும், பரிசுத்தமாய் சுத்தப்படுத்தணும். பிறகு விறகு கட்டையின் மேல் வச்சு பலி செலுத்தி, சொல்லுங்காமே, நல்ல இருதயத்தோட மன்றாடலாம். இப்பொழுது ஆண்டவர் அதை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்வார். சொல்லுங்காமே. பலி செலுத்துறது விளையாட்டு, அது போலதான் ஜெபம். ஸ்தோத்திர பலி அப்படிதான். ஸ்தோத்திர பலி, ஜெபம் எல்லாம் என்னை பரிசுத்தமாக்கும், குற்றங்குறைகளை எனக்கு மன்னித்தரலாம், என்னை நடத்தும். தேவரீர் வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை புறக்கணியீர். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். வாசிங்க, குறிச்சு வைங்க பாப்போம், குறிச்சு வைங்க. ஸ்தோத்திரம். எத்தனாவது சங்கீதம்? 51:17. வாசிங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்காமே. அதனாலதான் கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு ஏன் எதிர்த்து நிற்கிறார்னா, அவன் தேவனை தேட மாட்டான். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். வாசிங்க. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சொல்லுங்காமே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும்னா என்னது? ஏன் பைபிள்ல சொல்லும் போதே பாருங்க, ஜெபத்தை பற்றி சொல்லும் போது விதவையை பற்றி சொல்லுவார், சுகஸ்திரியை பற்றி சொல்ல மாட்டார். ஒரு விதவை, ஏன்னா உடைஞ்சு போயிருப்பா, அவளுக்கு யாரும் கிடையாது, ரெக்கமெண்ட் கிடையாது, நானும் நெஞ்ச நிமித்த முடியாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்லது, ஒரு திருமணம், ஒரு நிச்சயார்த்தம் நல்லதுன்னு பாருங்க, இந்த பேய் பிடிச்ச வயலுக விதவையா அங்கிட்டு போயிரு, இன்னும் வராத, நீ வந்து இன்னும் அவசகணும், பின்னாடியே இருந்துக்க, கடைசியில் இருந்துக்க, எல்லாம் நடக்குது. நான் எப்போவுமே போனோடனே இங்கே யாராவது தேடி பிடிச்சி விதவை இருந்தால் அவங்க தான் முதல்ல வரங்களா, நடத்த மாட்டேன்றேன். முதல்ல வா, பைபிள் உத்தம விதவையை கனம் பண்ணுன்னு சொல்லுது. இந்த உருப்படாதவன் எதையோ நம்பிட்டு இருக்கேன். உத்தம விதவை நீங்கள் ஆனர் பண்ணணும்னு வேதம் சொல்லுது. முதல்ல நீங்கள் தட்டெல்லாம் வாங்க, ஃபஸ்ட்டு ஜெபம் இந்த அம்மா தான். புருஷன் செத்து இந்த அம்மா செஞ்ச தப்பா, அது குடியார பையலாக இருப்பேன், எங்கே போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருப்பேன், குடியார பையன் கிட்டாவது விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்துருப்பேன். இந்த அம்மா என்ன செஞ்சு? இது மேலே என்ன தப்பு?
முதல்ல நீ வந்து பாத்திரத்தை வாங்கி கொடுக்குறதுல வாங்கி நீங்கள் ஒரு ஆசீர்வாத ஜெபம் பண்ணுங்கம்மா, முதல்ல நீங்கள் வாங்கன்னு சொல்லுவேன், பாக்கி எல்லாம் பின்ன போ சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஆமென். சத்தியத்தை தூக்கி முதல்ல வை, குப்பையை தூக்கி அங்கிட்டு தள்ளு. பைபிளில் சொல்லும்போது கவனித்து பாருங்க, அந்த விதவை கண்ணீரோடு நீதிபதிக்கு முன்னாடி வந்து நிற்கிறா, ஜெபத்தை பற்றி சொல்லுகிறார். ஏன்னா அவளுக்கு பெருமை பாராட்ட முடியாது, டிங்குன்னு வந்து முன்னாடி நிற்க முடியாது, யாரையும் கொண்டு வந்து பயமுறுத்த முடியாது, எனக்கு யார் இருக்கான்னு தெரியுமான்னு சொல்ல முடியாது. அப்போ மனுஷன் கீழே சொல்றார், அவள் விதவையா இருந்தாள். சொல்லுங்க ஆமென். எனக்கு என் எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்யணும்னு மனுவை கொடுத்துட்டு வேற எதுவுமே நீதிபதிட்டு செய்ய முடியாது. ஜன்னலில் போய் நிற்கிறா, அடிக்கடி நேரம் கிடைக்கும் போது வந்து எட்டி பார்க்குறான். ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தையை, இயேசு சொல்லுகிறார். இவன் நிமிந்து பார்த்தா அந்த அம்மா வேத முகம் தெரியுது. அவன் ஃபைலை கையெழுத்து போடுறான், ஃபைலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், யாருடைய வழக்கு என்னன்னு. அப்புறம் நிமிந்து பார்க்குறான், எப்போ ஒரு தடவை அந்த அம்மா முகம் நிற்கிது, அவன் வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதைத்தான் பைபிள் சொல்லுது. நிமிந்து பார்த்தா அது என்னப்பா இது யாருது? இல்லையா, அவங்ககிட்ட வழக்கு தாக்கல் பண்ணியிருக்க அந்த அம்மா ஒரு விதவை. வசனம் சொல்லுகிறது, அநேக நாள் அவனுக்கு மனசு இல்லை, ஆனாலும் நிமிந்து பார்த்தா அந்த அம்மா முகம் தெரியுது. ஆண்டவர் எவ்வளவு மகிமையா சொல்றாரு சொல்லுங்காமே. இவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தா அந்த விதவையுடைய முகம் தெரியுது. என்னடா இது, இது ஏன் வந்து நின்றுக்கிட்டே இருக்கு, பாவம் கால் வலிக்காத, கூப்பிடு முதல்ல அதை, அது விட்டு கட்ட எடுங்கப்பா, அது விட்டு கட்ட எடுங்க, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா என்கிட்ட எடுத்துக்கிட்டா, ஐயா எனக்கு யாரும் இல்லை, அப்படி அவனை பிடி முதல்ல, தீர்ப்பு செய் முதல்ல. சொல்லுங்காமே, அவளுக்கு முதல்ல தீர்ப்பு செஞ்சு கட்ட தூக்கி போடு முதல்ல. ஏது நடக்குது? ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு, ப்ளீஸ் லிசன், சொல்லுங்காமே, அவள் அடிக்கடி வந்து, இந்த வார்த்தை, அவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொன்னான். நீங்கள் எப்படி அலட்ட முடியும்? மன்றாடி தான் ஜெபிக்க முடியும். நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயம், தேவனே என்னை கண்ணோக்கி பாரு, என் சிறுமையை கண்ணோக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபம் விளையாட்டா நினைச்சீங்கன்னா நம்முடைய வாழ்வில் தேவ மகிமை காண முடியாது, எதையும் நீங்கள் கட்ட முடியாது. ஜெபத்தை வேணாம்னு தள்ளுற மனிதர்கள் வாழ்நாளை வீணாளாக்கி போடுவீர்கள். தேவனுடைய மகிமை அவருடைய கர்மசையாது. ஏசாயாவுடைய புத்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு மகிமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். சொல்லுங்காமே, எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அப்படின்னு சொல்றாரு. உட்காராம நச்சரிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். வாசிங்க பார்ப்போம், ப்ளீஸ் லிசன். அது வசனத்தை நோட் பண்ணி வைங்க, குறிச்சு வைங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62:7. வாலிபர்களுக்கெல்லாம் சொல்றேன், சொல்லுங்காமே. ஒரு நல்ல எல்லாம் பாக்கியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஜெபம் ஓட்ட விட்டுருவாங்க. வீட்லையும் ஜெபிக்கணும், சபையிலையும் ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஜெபத்தை நிச்சயம் கவனி கொடுத்து கேட்கிறார், கண்ணீரோட ஜெபிக்கணும். வாசிங்க இப்ப. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எருசலேமை ஸ்திரப்படுத்தி, என்னப்படுத்தி? எதை ஸ்திரப்படுத்தணும்? ஆடிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறத ஸ்திரப்படுத்தணும். ஒரு காத்துல ஆடும் ஒரு கட்டடம் ஏதோ ஒன்று அசையும், ஸ்திரப்படுத்து, எஸ்டாப்ளிஷ். அப்போ எருசலேமை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி அதை உறுதியாக கட்டுறார், அடுத்து புகழ்ச்சி ஆக்குறார். சத்தமா சொல்லுங்காமே. உங்க குடும்பத்துக்கு நடக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். ஒருத்தனும் திரும்பி பார்த்துருக்க மாட்டான், இதெல்லாம் இடப்பிச்சக்கார குடும்பம் அப்படின்னு. அதை ஆண்டவர் செய்து தூக்கிடுவார். சொல்லுங்காமே. கிருபையினால் தான் மனுஷனை உயர்த்துகிறார், கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்காமே. கடவுள் தம்முடைய கிருபையினால் தான் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், நிலைநிறுத்துகிறார். ஆனால் அவன் அதை காணல, குறுக்கு வழியை பார்க்கிறான். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, எருசலேமை ஸ்திரப்படுத்தி, என்னப்படுத்தி? அடுத்து அதை புகழ்ச்சி ஆக்குறார். ரெண்டு செய்கிறார் ஆண்டவர். எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சி ஆக்குகிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாது. சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க இன்னொரு தடவை. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். ஆமென். எவ்வளவு பாக்கியமான வார்த்தை. சொல்லுங்க ஆமென். உன் ஜெபம், ஒவ்வொரு ஜெபத்தையும் தேவன் கவனிக்கிறார். ஆனா அதுக்கு பதில் தர்றதுக்கு தான் நாளை அவர் தீர்மானிக்கிறார். ஒவ்வொரு மன்றாட்டு ஜெபத்தையும் தேவன் கவனிக்கிறார். உண்மை உள்ள ஒவ்வொரு ஜெபங்களையும் ஆண்டவர் கவனிக்கிறார். உனக்கு உடனே இப்பவே பதில் வராதனால ஜெபம் கேட்கப்பட்டது படலைங்கிறது இல்லை அர்த்தம். சொல்லுங்காமே. உன் ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் அவர் கவனிக்கிறார். கர்த்தர் அதுக்கு பலனை வைத்திருக்கிறார், பதிலை வைத்திருக்கிறார். சொல்லுங்காமே. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம், நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கணும், நேரம் இல்லை. அடுத்து கீழே இருக்கிறது, ஒரு மனுஷன் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும் என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வேத வாக்கியத்தில் ஒரு மனுஷன் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும் என்னன்னு அதை சொல்லி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் எழுப்பி நிற்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனதில் வைங்க.